தொடக்கம். வாழ்வை இது வளர்க்கும். புதியதோர் தொடக்கம். உலகை இது எழுப்பும். மகிழ்ச்சியை தேடும் மனதிற்கும், ஒற்றுமை தேடும் உறவுக்கும், நிம்மதி தேடும் யாவர்க்கும், அன்பை தேடும் மனிதர்க்கும். புதியதோர் தொடக்கம். வாழ்வை இது வளர்க்கும். தோல்வியின் வலிகளை மறந்திட, வெற்றியின் படிகளில் ஏறிட, காலத்தையும் வென்றிட, சரித்திரம் நாளும் படைத்திட. புதியதோர் தொடக்கம். வாழ்வை இது வளர்க்கும். புதியதோர் தொடக்கம். உலகை இது எழுப்பும். வணக்கம் நேர்களே, புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை மாறாதது இரத்த பந்தம் என்று சொல்வார்கள். இந்த பந்தத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டுகின்றோம். இன்று நாம் ரக்ஷாபந்தன் பண்டிகையின் சிறப்புகளை பற்றி காணலாம். இதில் உள்ள ஆன்மீக ரகசியங்களை பற்றியும் ஆன்மீக அர்த்தங்களை பற்றியும் விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ருக்மணி அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். இவர் தொழில் துறையில் இருந்து கொண்டு ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார். மலேசியாவில் பல்வேறு இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கின்றேன். ஓம் சாந்தி சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. வணக்கம் சிஸ்டர். ரக்ஷாபந்தன் பண்டிகை நாம் எப்படி கொண்டாடுகின்றோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். நம்ம நிறைய பண்டிகைகள் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை என்பது சற்று வித்தியாசமான ஒரு பண்டிகையாகும். இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே கொண்டாடுறாங்கனாக்க இந்தியாவில் வடநாடுகளில் தான் இந்த பண்டிகை அதிகமாக கொண்டாடுறாங்க. இந்த பண்டிகை எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரக்ஷாபந்தன் அன்றைக்கு சகோதரிகள் அதிகாலையில் எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து தங்களுடைய சகோதரனுடைய நெற்றியில திலகமிட்டு அவருடைய கைகள்ல இந்த கங்கணத்துல ராக்கி அணிவிப்பாங்க. அப்புறம் இனிப்பு பதார்த்தத்தை பரிமாறிக்கொள்வாங்க. அதன் பிரதி பலனாக அந்த சகோதரன் ஒரு பரிசு தான் சகோதரிக்கு வழங்குவாங்க. இப்படிதான் கொண்டாடுறாங்க. அந்த நேரத்துல அந்த சகோதரி அந்த சகோதரன்ட்ட ஒரு உறுதிமொழி கேட்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அன்பான சகோதரனே, நீ எப்படி கள்ளம் கபடமற்ற அன்போடும் பாசத்தோடும் என்ன நீ பராமரித்து வந்தாயோ, அது போல உன் கூட தொடர்புல வரக்கூடிய பெண்களையும் நீ இதே மாதிரியான அன்போடும் கள்ளம் கபடமற்ற பாசத்தோடு நீ பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை அந்த சகோதரன்கிட்ட வாங்கி கொள்றான். அந்த ராக்கி என்பது ஒரு சம்பிரதாயம் தான். ஆனா அந்த உறுதிமொழி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கயிறு கூட பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு 10 ரூபாய் இருக்கும், அருந்தரலாம். ஆனா அந்த உறுதிமொழி இருக்கு பாத்தீங்களா, அது ஒருபோதும் வராது. அதுதான் அந்த அன்பு பிணைப்பு அந்த இடத்துல காட்டுகின்றது. ஆக இந்த பண்டிகை என்பது
ஒரு சகோதரத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த தூய்மை சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னும் இதை வந்துட்டு சொல்லலாம். ஆனா இந்த உறுதிமொழி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு மின்சாரத்துல ஒரு ஒரு சிறு கம்பி போலதான். ஆனா அந்த ஒரு சிறு கம்பி வந்துட்டு அருந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், எதுவுமே வந்துட்டு வேலை செய்யாது. அது போலதான் இது வந்துட்டு ஒரு சாதாரணமான கயிறாக தென்பட்டாலும் அவங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த பாச பிணைப்பு வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரக்ஷாபந்தன் பண்டிகையின் அடிப்படை என்ன சிஸ்டர்? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பண்டிகையின் அடிப்படையே வந்துட்டு சகோதரத்துவத்தை வந்துட்டு வெளிப்படுத்துவது தான். சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரே பண்டிகை இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த சகோதரத்துவத்தை இன்றைய உலகத்துல வந்துட்டு நிலைநாட்டுவது என்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கின்றது. நிலைநாட்ட முடியவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னாக்கா, இந்த பண்டிகைக்கு முக்கியமா நமக்கு தேவையானது வந்துட்டு பாத்தீங்கன்னா தூய்மை எனும் அந்த சக்தி. அந்த சக்தி வந்துட்டு இன்றைய காலகட்டத்துல வந்துட்டு அது காணப்பட முடியவில்லை. ஏன்னு சொன்னாக்கா, இந்த சக்தியை கொடுக்கக்கூடியவர் வந்துட்டு அந்த கடவுள் மட்டும்தான். ஆக இந்த பண்டிகையின் அடிப்படை நோக்கம் என்னன்னா, ஒண்ணு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவது, இன்னொன்னு வந்துட்டு தூய்மை சக்தியை வெளிப்படுத்துவது. சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுறாங்க. அதாவது அவங்க கேக்குறாங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு. உண்மையிலயும் அந்த பாதுகாப்பு தான் அந்த ராக்கியோடைய உண்மையான அர்த்தம் மாஸ்டர். நம்ம வந்துட்டு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது அந்த சகோதரி வந்துட்டு சகோதரன் கையில ராக்கி கட்டும்போது ஒரு உறுதிமொழி கேட்கின்றார். அதாவது நீ இத்தனை நாளா என்னை எப்படி வந்துட்டு பாதுகாத்தியோ அதே மாதிரி என்னையும் சரி மற்ற பெண்களையும் சரி அந்த கள்ளம் கபடமற்ற அன்போடு நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இதன் அடிப்படையில தான் வந்துட்டு இன்றைக்கு ராக்கியை கட்டி கொண்டிருக்கிறாங்க. அதாவது பாதுகாப்பு அப்படின்னு. பாருங்க, இப்போ குடும்பத்துல வந்துட்டு இளைய சகோதரன்னு இருப்பாங்க, மூத்த சகோதரன் இருப்பாங்க. சில நேரத்துல வந்துட்டு அந்த சகோதரிக்கு மூத்த சகோதரன் இல்லாமல் இருக்கலாம். அப்ப இளைய சகோதரனுக்கு அவங்க அந்த ராக்கி அணிவிக்கிறாங்க. இப்ப இளைய சகோதரனுக்கு வந்துட்டு ஒரு 6 வயசு வச்சுப்போமே, அந்த சகோதரிக்கு ஒரு 18 வயசு வைத்துக்கொள்வோம். இப்ப அந்த சகோதரிக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னாக்கா, இந்த இளைய சகோதரனால அந்த சகோதரியை காப்பாற்ற முடியுமா? முடியாது. இல்ல அதை உணர்ந்தவனாதான் அவன் இருப்பானா அப்படின்றது ஒரு சந்தேகம். அப்படின்னா பாதுகாப்பு தான் உண்மையான அர்த்தமா? இப்போ இன்றைக்கு வந்துட்டு இந்த ரக்ஷாபந்தன் ராக்கி அணிவிக்கும் விழா பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாகரிகமாக ஆகிவிட்டது. அதாவது சகோதரனுக்கு ராக்கி போய் சேர்ந்தா சரி அப்படின்ற அந்த ஒரு நிலை வந்துடுச்சு. அதாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க, இன்றைக்கு சகோதரர்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்கேயாவது வெளிநாடுகள்லயோ அந்த மாதிரி எங்கேயாவது வேலை செய்யலாம், தூரமா சகோதரிகளை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க, தபால்ல கூட பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு ராக்கியை அனுப்பி விடுறாங்க சகோதரர்களுக்காக. இப்போ இந்த சகோதரிக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது எங்கேயோ இருக்கின்ற அந்த சகோதரனால இந்த சகோதரிய காப்பாற்ற முடியுமா? முடியாது, முடியாது. அப்படி பாதுகாப்பு தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது பந்த பாசங்கள், பாச பிணைப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். இத ராக்கி அணிவிச்சுதான் அந்த சகோதரனுக்கு ஞாபகப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஏன்னா சகோதரன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சகோதரிய பாதுகாக்கிறதுக்கு அவன் கடமைப்பட்டவன் ஆகிறான். அப்போ பௌதிகமா நான் ராக்கி அணிவிச்சு உன்னுடைய கடமையை நான் ஞாபகப்படுத்தணும்ன்ற அந்த அவசியம் அங்க இல்ல. அப்போ பாதுகாப்பு தான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சகோதரன் தான் ஒரு சகோதரியை காக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லையா? ஒரு தந்தை கூட பாதுகாக்கலாமே. தந்தையை விட அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஒரு தந்தை பாதுகாக்கலாம், இல்ல ஒரு மாமன்காரங்க பாதுகாக்கலாம், நண்பர்கள் பாதுகாக்கலாம், யார் வேணாலும் அவங்கள பாதுகாக்கலாம். அப்போ பாதுகாப்புன்றது சகோதரன் தான் கொடுக்கணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை. அதனால பாருங்க, இன்றைய உலக காலகட்டத்துல தீய எண்ணம் கொண்டவனா இருந்தா ஒரு சகோதரன் கூட கசாப்பு கடைக்காரனா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல எண்ணம் கொண்டவனா இருந்தா ஒரு கசாப்பு கடைக்காரன் கூட ஒரு நல்ல சகோதரனா வாழ முடியும். அப்படின்னா இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஒரு மனிதனை
ஒரு மனிதன் வந்து காப்பாற்ற முடியுமா சிஸ்டர்? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் வந்துட்டு பாதுகாக்க முடியுமா? இன்றைய உலக சூழ்நிலையில முடியும் நினைக்கிறீங்களா? இன்றைய காலகட்டத்துல கண்டிப்பா முடியாது sister. கண்டிப்பா முடியாது. அதாவது மனிதர்களுடைய பாதுகாப்புன்றது எப்போதும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாது. நமக்கு நாம தான் வந்துட்டு பாதுகாப்பு. வீட்டுக்குள்ள நம்ம பூட்டு போட்டு பத்திரமா இருந்தாலுமே வந்து பாதுகாப்பு ஆமா, கிடையாது. கரண்ட் எங்கேயுமே. மூலமாகவோ இல்ல எந்த விதம் சொல்லவே முடியாது இந்த காலகட்டத்துல. ஒரு அடியை நான் வெளியே எடுத்து வச்சிட்டோன்னு சொன்னாக்க, ஒரு பெண் உதாரணமாக ஒரு அடி வீட்டை விட்டு வாசல் எடுத்து வச்சிட்டாங்களே அவங்களுக்கு வந்துட்டு ஆபத்துகள் என்பது சூழ்ந்து இருக்கின்றது. ஈவன் இன்றைக்கு குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஆபத்து என்பது சூழ்ந்து கொண்டிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு எத்தனையோ பெண்கள் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு நம்ம இன்றைக்கு படிக்கிறோம். அது பாதுகாப்பு என்பது வந்துட்டு யாரு நமக்கு உண்மையிலேயே கொடுக்க முடியும்? ஒரு நல்ல உதாரணம் வந்துட்டு புராணத்துல ஒரு கதையில திரௌபதிய வந்துட்டு சபை நடுவே வச்சு துகிலுரியப்பட்டார்கள். அவங்கள சுத்தின்னு 5 கணவன்மார்கள் இருந்தாங்க, குருமார்கள் இருந்தாங்க, உற்றார் உறவினர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா யாருமே அவங்கள காப்பாற்ற முடியல. ஆனா கடைசியில பாருங்க, அந்த கதையில வந்துட்டு கிருஷ்ணர் வந்து கடவுளா காட்டுப்பட்டிருக்காங்க. அப்போ கிருஷ்ண பகவான் தான் அந்த திரௌபதியை வந்துட்டு காப்பாத்தினார். ஆக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காப்பாற்ற முடியுமா அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. நடக்கலாம், இல்லைன்னு வந்துட்டு சொல்லவில்லை. ஏதோ சில இடங்கள்ல வந்துட்டு அந்த மனிதர்களை வந்துட்டு காப்பாற்றலாம். ஆனா எல்லா நேரங்கள்லயும் நம்ம வந்துட்டு மனிதர்களே நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த காலகட்டம் என்பது அப்படி இருக்கு. ஆக இந்த பண்டிகையின் பின்னால பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தான் அர்த்தம். ஆனா யாரு நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்றது தான் அங்க விஷயமே இருக்கு. இப்போ ரக்ஷ பந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா, ரக்ஷை என்றால் பாதுகாப்பு, பந்தன் அப்படின்றால் பந்தங்கள். இப்போ பந்தங்களிலிருந்து பாதுகாப்பு. அப்போ யார் அந்த பாதுகாப்பு நமக்கு கொடுக்க முடியும்? இப்ப பந்தங்கள்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம். பந்தங்கள்னா என்ன? அதாவது எதெல்லாம் வந்து என்னை விட்டு போக மாட்டேங்கிறதோ, இல்ல எதையெல்லாம் நான் வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு என்னோட நான் எனக்கிட்டே வச்சுட்டு இருக்கணும், அது எல்லாமே வந்துட்டு பந்தங்கள். அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், இல்ல என்னுடைய குணங்களாகவோ இல்ல விகாரங்களாகவோ எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். எதெல்லாம் என்னை விட்டு போக மாட்டுதோ எதெல்லாம் நான் விட மாட்டேங்கிறனோ அதெல்லாமே வந்துட்டு பந்தங்கள். ஆக இந்த மாதிரியான பந்தங்கள்ல இருந்து எப்படி நான் வந்துட்டு விடுவிக்கிறது? கவலை, சோகம், கோபம், வறுமை, இந்த மாதிரியான பந்தங்கள்ல வந்துட்டு நாம இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த மாதிரியான பந்தங்கள்ல இருந்து என்ன விடுவிக்கணும்னு சொன்னாக்கா அது ஒரு மனிதனால நிச்சயமா முடியாது. ஆக இறைவனுடைய உதவி வந்துட்டு நம்ம அந்த இடத்துல நமக்கு தேவை. இந்த பண்டிகை என்பது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே வந்துட்டு வேற. ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராக்கிய வந்துட்டு அந்த கோயில்ல இருக்காங்களே பூஜாரிகள், அவங்க தான் வந்துட்டு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்துட்டு கட்டுவாங்க. முடிக்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கயிறுல கங்கணத்துல வந்துட்டு கயிறு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? ஆக அந்த பூஜாரிகள் தான் வந்துட்டு கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு கட்டுவாங்க. அதன் அடையாளமா தான் இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த கயிறு வந்துட்டு கட்டுறாங்க. ராக்கி பண்டிகை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல கூட அந்த கயிறு வந்துட்டு கட்டுறாங்க. ஏன், என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு எப்போதும் இருக்கு அப்படின்ற அந்த உணர்வுல தான் அது வந்துட்டு கட்டியிருக்காங்க. அதுவே வந்துட்டு சில நேரங்கள்ல அந்த கயிறு அருந்துருச்சு அப்படின்னாக்க நமக்கு மனசுல வந்து ஒரு பயம் வந்துடும். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ற அந்த பயம் வந்துடும். அப்போ அந்த கயிறு வந்து நமக்கு என்ன ஒரு உணர்வு கொடுக்குதுன்னா, கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு அப்படின்ற அந்த உணர்வை கொடுக்குது. சில நேரத்துல விசாக தினத்தன்று நம்ம புத்தர் கோயிலுக்கு போவோம். அங்க கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு மஞ்சள் நிறத்துல வந்துட்டு எல்லாருக்கும் கட்டி விடுவாங்க அந்த கயிறு. அப்போ கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு அப்படின்ற அந்த அர்த்தத்துலதான் அந்த கயிறை வந்துட்டு கட்டுறாங்க. ஆனா காலப்போக்குல தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த அர்த்தமானது மாறி இருக்க வேண்டும். இப்போ வந்து சகோதரர்களுக்கு கட்டுறாங்க. அவங்களும் வந்து ஒரு பாதுகாப்பு தான் வேண்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பௌதிகமான பாதுகாப்பு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்களே தவிர ஒரு இந்த மாதிரியான பந்தங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்குன்னா அது இறைவனால மட்டும்தான் வந்துட்டு முடியும். நீங்க சொன்ன மாதிரி நாம் வந்து
கடவுள்கிட்ட தான் வந்து உறுதி எடுக்கிறோம், ப்ராமிஸ் பண்ணுறோம். அது காலப்போக்கில் வந்து சகோதரி வந்து சகோதரனுக்கு கட்டுற மாதிரி ஆயிடுது. இது வந்து இப்போ இந்த பண்டிகையானது வந்து இந்த ராக்கி நம்ம யாருக்கு வேணாலும் கட்டலாமா? இதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆமா, அந்த இடத்துல வந்துட்டு உறுதிமொழி தான் வந்துட்டு முக்கியம். அந்த உறுதிமொழி யாருக்கிட்ட எடுக்கிறோம் அப்படின்றதும் வந்துட்டு முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு புராணத்துல இன்னொரு சம்பவம் பார்த்தோம்னு சொன்னாக்க, இந்திரன் வந்து ஒரு முறை போர் போட போறாரு. அந்த போர்ல வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டுறாரு. தோற்கடிக்கப்பட்டு வீடு திரும்பிடுறாரு. 2வது முறை போர் போட போகும் பொழுது அவருடைய மனைவி இந்திராணி என்ன செய்யறாங்க, அவருடைய நெற்றியில திலகமிட்டு அந்த கையில மணிக்கட்டுல வந்துட்டு ராக்கி அணிவிச்சு போருக்கு அனுப்பி விடுறாங்க. அவர் போருக்கு போயிட்டு 2வது முறை போருக்கு போகும்போது அவர் போர்ல வெற்றி அடைஞ்சிடுறாரு. வெற்றி அடைஞ்சு திரும்புறாரு. இங்க வெற்றி தோல்வி வந்துட்டு 2வது விஷயம். ஆனா இங்க என்ன ஒரு நான் கேக்குறேன்னா, இந்திரனும் இந்திராணியும் வந்துட்டு சகோதரன் சகோதரி இல்ல, கிடையாது, கணவன் மனைவி. அப்படி இருக்கும்போது இந்திராணி ஏன் இந்திரனுக்கு ராக்கி கட்டணும் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு ப்ராமிஸ் எடுத்திருக்காங்க. 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விரதத்தை வந்துட்டு அவங்க மேற்கொண்டிருக்காங்க. ஆனா அந்த ப்ராமிஸை யாருக்கிட்ட எடுத்திருக்காங்க? இறைவனோடு. அது வந்துட்டு ஒரு தூய்மைக்கான ஒரு ப்ராமிஸா கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு விரதமா கூட இருக்கலாம். அப்ப பாருங்க, இந்திரன் இந்திராணி முதல்ல நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவி, எங்களை சகோதரன் சகோதரி அல்ல. அப்போ மனைவி வந்துட்டு கணவனுக்கு ராக்கி கட்டுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குறுதி இறைவன்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றும் போது அவங்க வந்துட்டு வெற்றி அடைஞ்சு திரும்புறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு தூய்மை சக்தி வந்துட்டு தேவைப்படுறது. அது வந்துட்டு அந்த இறைவன் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். அதுதான் உதாரணமா சொல்றோம். அப்போ முதல் காலப்போக்குல தான் இது வந்துட்டு மாறி இருக்குன்றது. அதாவது ஒரு சகோதரி சகோதரனுக்கு கட்டுறதா வந்துட்டு மாறி இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு நாகரீகமாக வந்துட்டு நடத்தி கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம இறைவன்கிட்ட வந்து உறுதி எடுக்கிறோம், அந்த உறுதியை வந்து காப்பாற்றப்படவில்லை என்றால் ஏதாவது வந்து அது ஒரு மிகப்பெரிய தப்பா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாவம் ஏற்படுமா, அந்த ஒரு பயம் இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு பயம் என்பது வந்துட்டு இங்க கிடையாது. ஆனா நான் என்ன கொடுக்க போறேன், இப்போ முதல்ல நான் சொன்னேன், இந்த விகாரங்கள் என்பது வந்துட்டு ஒரு விதமான பந்தம். எந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி வேணாலும் நான் கடவுள்கிட்ட எடுக்கலாம். அதாவது ஏதோ ஒரு பந்தத்தை நான் விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வாக்குறுதி எடுக்கலாம். இப்போ ஆத்மா என்பது வந்துட்டு நிலையானது. அது அதனுடைய ஆதி குணங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே தெய்வீகமான குணங்கள் தான். தூய்மை, அமைதி, அன்பு, சக்தி, கருணை, இந்த மாதிரியான தெய்வீக குணங்கள் தான் ஆத்மாவுக்கு ஆதி குணங்கள். இடையில தான் வந்துட்டு இந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட ஒட்டி கொண்டது. கோபம், பேராசை, தற்பெருமை, ஆணவம், இந்த மாதிரியான பந்தங்கள் வந்துட்டு நமக்குள்ள ஒட்டி கொண்டது. அப்போ இதெல்லாம் நான் வந்துட்டு விளக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இப்ப நமக்கு கடவுளுடைய உதவி தேவைன்னு சொன்ன. அப்போ நான் கட்டும் பொழுது ஏதோ ஒரு ப்ராமிஸ் நான் கடவுள்கிட்ட எடுக்கிறேன். சரி, இன்றையில இருந்து நான் வந்து கோபத்தை விட்டுறேன், இன்னையில இருந்து நான் பொறாமையை வந்துட்டு விட்டுறேன், இல்ல ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள், ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கங்கள், இல்ல இப்போ புகைப்பிடிக்கிற பழக்க வழக்கம், இல்ல மது அருந்துற பழக்க வழக்கம், ஏதோ ஒரு தவறான பழக்க வழக்கத்தை இன்றையில இருந்து நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வந்துட்டு நான் அந்த ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு அந்த ராக்கியை வந்துட்டு நான் அணிவிக்கிறேன். அந்த ராக்கி அந்த உறுதிமொழி தான் முதல்ல இருந்து நான் சொல்றபடி அந்த உறுதிமொழி தான் வந்துட்டு முக்கியம். அப்ப நீங்க அந்த ராக்கியை அணிவிக்கும் போதே அதற்கான அந்த சக்தியை வந்துட்டு இறைவன் நமக்கு கொடுத்துருவார். அந்த பயத்தோட நம்ம கட்டுக்கூட, நாளைக்கு வந்துட்டு என்னால விட முடியலன்னா என்ன ஆயிடுமோ அப்படின்ற அந்த பயத்தோட நான் கட்டும் போதே அதற்கான சக்தியை வந்துட்டு இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த உறுதிமொழி தான் வந்துட்டு நமக்கு தேவை. அதாவது ஆத்மா, இந்த ரட்சபந்தனுடைய உண்மை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த திலகமிடுறாங்க இல்லையா, அது வந்துட்டு ஆத்மீக நிலையை குறிக்கின்றது. அந்த ராக்கி கயிறு என்பது வந்துட்டு புண்ணிய காரியம். ஆக ஆத்மா புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். இதுதான் வந்துட்டு அந்த ரட்சபந்தனுடைய ஆன்மீக அர்த்தம். ஆத்மாவானது புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். இந்த ராக்கி வந்து புண்ணிய காரியம். ஆக இன்றைய காலகட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நமக்கு இது ரொம்ப தேவை.
ஏன்னா இப்போ வந்துட்டு பாவங்கள் செய்வதற்கான காலகட்டமே கிடையாது. நம்ம செய்த பாவங்கள்ல இருந்து பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் தேடக்கூடிய காலகட்டம். அப்போ இப்போ நம்மளுடைய குணங்களை வந்துட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க எல்லாமே வந்துட்டு அசுர குணங்கள், விகாரங்கள் இதெல்லாமே வந்துட்டு இன்றைக்கு நம்ம கிட்ட ஒட்டி கொண்டிருந்தேன். அப்போ இதுல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்க நான் வந்துட்டு இறைவனுடைய உதவியை நாட வேண்டியிருக்கு. அப்போ இறைவனுடைய சக்தி மூலமா தான் நான் இதுல இருந்து வெற்றி கொள்ள முடியும். இப்போ புண்ணிய காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட எனக்கு வந்துட்டு சக்தி வேணும். நான் நினைச்சாப்புல இன்றைக்கு எவ்வளவு பேர் நினைக்கிறாங்க தான் இல்லைங்களா, ஆனா வந்துட்டு அதை செயல்ல கொண்டு வர்றதுக்கு தான் அவங்களுக்கு சிரமமா இருக்குன்றது. ஏன்னா அதற்கான சக்தி நமக்கு தேவை. அந்த சக்தி கடவுள் நமக்கு கொடுக்கின்ற. அப்போ நான் வந்து ராக்கியை அணிவிக்கும் போது அந்த ஒரு உறுதிமொழியை நான் இறைவன்ட்டு எடுத்துக்கிறேன். இன்றையில இருந்து இந்த இந்த பழக்கத்துல இருந்து நான் என்ன விடுவிச்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ். அதே மாதிரி அவங்க மற்ற பழக்கங்கள்லேருந்து விடுவிச்சாங்கன்னு சொன்னாக்க நிச்சயமா வந்துட்டு இதுல பந்தங்கள்ல இருந்து விடுபடலாம். உங்களுடைய மையம் பிரம்மா குமாரியில வந்து இந்த பண்டிகை ரட்சாபந்தன் வந்து மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர் நேயர்களுக்கு. ஆமா, பிரம்மகுமாரிகள்ல வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான பண்டிகை அப்படின்னு சொன்னாக்க இந்த ரட்சபந்தன் பண்டிகையை தான் வந்துட்டு நம்ம பெரிய அளவுல கொண்டாடி கொண்டிருக்கோம். இவன் உலகம் முழுவதிலும் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை வந்துட்டு மிகப்பெரிய அளவுல நிறைய பேர் வந்துட்டு கட்டிக்கொள்வாங்க. நானே வந்துட்டு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வரத்துக்கு முன்னால என்னோட வாழ்க்கையில நான் ராக்கிய கட்டுனதே கிடையாது. இங்க பிரம்மகுமாரிகள்ல வந்த பிறகுதான் வந்துட்டு நான் முதல் முறையா ராக்கி கட்டினேன். வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா அன்றைக்கு நான் எடுத்த அந்த ப்ராமிஸை வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் என்னால வந்துட்டு நிலைநாட்ட முடியுது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஆனா அதற்கான சக்தி வந்துட்டு அவர் தான் கொடுத்துருக்காரு. நான் அதற்கு முன்னால கூட நான் அதற்கான அதை விடணும் அப்படின்னு நான் வந்துட்டு எதிர்பார்த்திருந்திருக்கேன். ஆனா அப்படியே வந்து நடக்கல. இப்போ அந்த சக்தி வந்துட்டு கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத நான் அனுபவபூர்வமா வந்துட்டு சொல்ல முடியும். இங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு மூத்த சகோதரி வந்துட்டு எல்லாருக்குமே கட்டி விடுவாங்க. அவங்க வந்துட்டு சகோதரிகளா இருந்தாலும் சரி, சகோதரர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு கட்டி விடுவாங்க. அப்போ அதே போலதான் நான் அந்த ராக்கி அணிவிக்கும் பொழுது அந்த ராக்கி அணிவிக்கும் போது நம்ம வந்துட்டு இறைவனோட ஒரு உறுதிமொழியை அந்த இடத்துல வந்துட்டு எடுத்துக்கொள்றோம். அதாவது ஏதோ ஒரு பழக்கத்தையோ இல்லை ஏதோ ஒரு பந்தங்களோ ஏதோ ஒரு குணத்தையோ தீய குணத்தையோ நான் வந்துட்டு விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி வந்துட்டு இங்க நம்ம எடுத்துக்கொள்றோம். அப்ப இங்க வந்துட்டு என்ன ஒரு உணர்வுல கட்டுறோம்னா கடவுளே வந்துட்டு நமக்கு அந்த ராக்கி அணிவிக்கின்றாரு அப்படின்ற அந்த உணர்வுல வந்துட்டு நாங்க இங்க கட்டி கொண்டு இருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா அன்றைக்கு பெரிய ஒரு கூட்டமே இருக்கும். 2-3 நாட்கள் கூட எடுத்துக்கொள்வாங்க அது கட்டி முடிக்கிறதுக்கு. அப்போ கடவுளே வந்து எனக்கு அந்த ராக்கி அணிவிக்கின்றாரு அப்படின்ற ஒரு சகோதரி கட்டுறாங்க அப்படின்ற அந்த உணர்வுல கூட நாங்க கட்டிக்க மாட்டோம். இறைவன் வந்து நம்ம கட்டி விடுறாரு. அப்போ இறைவன்கிட்ட நான் ஒரு இதை கொடுக்குறேன், அவ்வளவுதான். என்கிட்ட உள்ள ஒரு பலகீனத்தை நான் இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக இறைவன் எனக்கு அந்த ராக்கி அணிவிக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வுல தான் நாங்க இங்க கட்டி கொண்டிருக்கின்றோம். அப்போ இனிப்பும் கொடுக்குறாங்க. ஆமா, அப்புறம் வந்து அந்த வர்தான் கார்டு, பிளெஸ்ஸிங் கார்டுன்னு சொல்றாங்க, ஆசீர்வாதம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அந்த ஆசீர்வாதம் நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த ஆசீர்வாதம் என்பது அந்த அட்டை கொடுப்பாங்களே அது வந்துட்டு யாருக்கும் தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கொடுக்கறது பாத்தீங்கன்னா எனக்காகவே அவங்க தயாரிச்ச மாதிரி நமக்கு தகுந்தாப்புல இருக்கும். அது ஒரு மேஜிக் கார்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆமா, அது படிக்கும்போது ஒரு சந்தோஷம். முதல்ல அதுதான் வந்துட்டு படிப்போம். அந்த இனிப்பு கூட அப்புறம் தான் முதல்ல அது எனக்கு கடவுள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத படிப்போம். அப்போ நான் வந்து என்னோட பலவீனத்தை கொடுத்துட்றேன், இறைவன் எனக்கு அந்த ராக்கி அணிவிக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இறைவனுடைய அந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் என்ன விடுறேனோ அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு குணங்களும் அதுல வந்திருக்கும் சில நேரங்கள்ல. சோ இதை நீ அடைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த உறுப்பினர் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டும் கட்டுறது இல்லை. என்று வெளியில கூட பார்த்தீங்கன்னாக்கா நாங்க முக்கியஸ்தர்களுக்கும் போயிட்டு மெனுக்கிட்டு நம்ம அவங்க இடத்துக்கே போயிட்டு அந்த ராக்கி வந்துட்டு அணிவிப்போம். அவங்க எந்த ஒரு பேதமும் இல்லை, ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாம எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு கட்டி விடுவோம். ஈவன் பதவியில இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இல்ல தொழில் துறையில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, முக்கியஸ்தர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஆண் பெண் எந்த ஒரு பேதங்களும் இல்லாம இறைவன் வந்துட்டு உங்களுக்கு அணிவிக்கிறாரு அப்படின்னு அவங்களும் நல்ல சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க அந்த ராக்கிய வந்துட்டு.
இது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பண்டிகை அப்படின்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான பண்டிகை. ரட்சாபந்தன், அதாவது உண்மையான ரட்சாபந்தன் பண்டிகை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். எப்போ நம்ம வந்து ஆத்மால வந்து புண்ணியங்கள் சேர்க்கணும், அதாவது புண்ணியாத்மா ஆகணும், ஆமா. மற்றும் அந்த நினைவோடு நாம் வந்து இந்த கயிறை கட்டுறோம், அதாவது புண்ணிய கர்மங்களை செய்யணும் என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி. வணக்கம் சிஸ்டர். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்று நாம் ரட்சாபந்தன் பண்டிகையின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம். அதில் உள்ள ஆன்மீக அர்த்தங்களையும் நாம் புரிந்து கொண்டோம். அதாவது நமக்குள் இருக்கின்ற தீய குணங்களை அழித்து நற்குணங்களை வளர்த்து நற்செயல்களை செய்வோம் என்று இறைவனோடு நாம் உறுதி செய்கின்றோம். இதுதான் உண்மையான ரட்சாபந்தன். இதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. புதியதோர் தொடக்கம்.